இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த வேத பாட வகுப்பிற்கு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மளுடைய மைய தலைப்பு சங்கீதம் 77:13 அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்ற தலைப்பின் கீழாக நாம் 34 பாகங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். அதாவது மோசே காலத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக அநேக பாடங்களை நாம் படித்து கொண்டே வருகிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக எடுத்த ஒவ்வொரு படிகளையும் சுட்டி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம படித்து கொண்டே வந்தோம். கடைசியாக நாம் எதை குறித்து படித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் தானியேலுக்கு அங்கு விளக்கி சொன்னதை நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, எதற்காக இது சொல்லப்பட்டது, இது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது பூலோக பரிசுத்த ஸ்தலமா பரலோக பரிசுத்த ஸ்தலமா, இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இதை அப்படியே படிக்க ஆரம்பித்தோம். அதனால தான் நம்ம தானியேல் புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பித்தோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு அதிகாரங்களையும் நம்ம படிக்கும் போதும் நாம் முக்கியமாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்புன்னு ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம படித்து கொண்டே வருகிறோம். 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நியாய தீர்ப்புக்கு ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் குறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் 2300 ராப்புகள் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த 8ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம் போன பகுதியில். அதில் என்ன முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த சின்ன கொம்போடைய வேலைகள் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். அது என்னென்ன செஞ்சிச்சு அப்படின்ற காரியங்களெல்லாம் நம்ம படித்தோம். அப்போ தானியேலுக்குரிய கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, ஆண்டவரே, இந்த சின்ன கொம்பு எவ்வளோ நாள் பரிசுத்தவான்களை இப்படி போட்டு காலின் கீழாக மிதிக்கும் அப்படின்றது அவருடைய கேள்வியாக இருந்துச்சு. அந்த கேள்விக்கு பதிலாக தான் காபிரியேல் தூதன் மூலமாக ஆண்டவர் அந்த தரிசனத்தில் சொல்கிறாரு, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம கடைசியாக படித்து முடித்த காரியம். தானியேல் 8:27 நம்ம என்ன வாசித்து முடித்தோம் அப்படின்னா, அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். தானியேல் 8:27 பின்பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. தானியேலுக்கு ஒரே குழப்பம். எதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார்? இந்த 2300 ராப்பகல் என்றால் என்ன? இதை பற்றி அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவருக்கு தெரிந்த காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும்ன்றது அவருக்கு தெரியும், சின்ன கொம்பு வரும் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த கால அளவை குறிக்கிற இந்த தீர்க்க தரிசனம் எதை பற்றியது அப்படின்னு அவருக்கு தெரியவில்லை. அவர் மனதில் ஒரே குழப்பம். இது வரைக்கும் தான் நம்ம போன பகுதியில் நம்ம படித்தோம். அவர் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறதோட அந்த 8ஆம் அதிகாரம் முடிவடைகிறத பார்க்குறோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். அதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டே வர்றோம் அப்படின்னா, இந்த 2300 ராப்பகல் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, அது எதை குறித்தது அப்படின்றத படிக்கிறதுக்காக தான் நம்ம இதை 2ஆம் அதிகாரத்திலிருந்தே படித்து கொண்டு வருகிறோம். ஏன்னா டைரெக்டாக 8ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் 2ஆம் அதிகாரம், அதுதான் ஏபிசி ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனத்தின் திறவுகோலாக இருக்கிறதே தானியேல் 2ஆம் அதிகாரம். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து நாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் 9வது அதிகாரத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பகுதிக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேத பாட வகுப்பை ஆசீர்வதித்து தாங்க.
தானியேல் 9வது அதிகாரத்தின் ஆழமான கருத்துக்களை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலங்கப்பா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. உம்மை பற்றியும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை பற்றியும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். தானியேல் 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ராஜாவாகிய பெல்சாஷார் ராஜ்யம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க தானியேல் ஆரம்பிக்கிறார். பெல்சாத்சார் ராஜ்யம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே, இது அப்போ ஏறக்குறைய எந்த வருஷம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 549 இல்லைன்னா 548 இந்த காலகட்டங்களில் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். 9வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே என்று போடப்பட்டிருக்கிறது. இது எப்போ அப்படின்னு சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது கிமு 539. ஏன்னா அப்போ தான் பெர்சியர்கள் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி அவங்க ஆட்சிக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த 8ஆம் அதிகாரத்திற்கும் 9ஆம் அதிகாரத்திற்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 10 வருட இடைவேளை காணப்படுகிறது. அந்த தரிசனத்திற்கும் இந்த தரிசனத்திற்கும் இடையே உள்ள இடைவேளை 10 வருடங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 9வது அதிகாரத்தில் தானியேல் என்ன செய்கிறாருன்னா, தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல் என்ன செய்கிறாருன்னா, அவரு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறாரு. எரேமியா புஸ்தகத்தை திருப்பி வாசிக்கிறாரு. எரேமியா புத்தகத்தை வாசித்ததன் காரணமாக சரித்திரத்தின் எந்த பகுதியில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரால் உணர முடிஞ்சிச்சு. 70 வருடம் அவங்க சிறையிருப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எரேமியாவின் புத்தகத்தின் மூலமாக தானியேல் படித்து கொள்கிறார். எரேமியா புத்தகத்தின் எந்த பகுதியில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 29:10 இந்த காரியம் காணப்படுகிறது. வாசிக்கிறேன், பகுதியை மாத்திரம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். After 70 years we accomplished at Babylon. இதைத்தான் தானியேல் என்ன செய்கிறாருன்னா, எரேமியா புத்தகத்தின் மூலமாக அவர் படித்து தெரிந்து கொள்கிறார். தானியேல் சிறையிருப்புக்குள்ள வந்த வருடம் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 605வது ஆண்டு அவர் வர்றார். கிமு 605வது ஆண்டு பாபிலோன் சிறையிருப்புக்குள்ள தானியேல் வருகிறத பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த எரேமியா புத்தகத்தின் மூலமாக அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, 70 வருஷம் நம்ம சிறையிருப்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லி புரியுது. இப்போ ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்க போகிறோம். இப்போ கிமு 605 உள்ள வராரு பாபிலோனுக்கு அடிமையா. இதுல இருந்து 70 வருஷத்தை நம்ம கழித்தோம் அப்படின்னு சொன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 535 வரும். ஸோ இதெல்லாம் கிமுல உள்ள தேதிகள், காலங்கள். அதனால கிமுல டிசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். உதாரணத்துக்கு 605, 604, 603, 602, 601 அப்படின்னு இப்படி டிசெண்டிங் ஆர்டரில் தான் வந்து கொண்டே இருக்கும். அப்போது 605 70 வருடங்களை நாம் கழித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருடம் என்னென்னா கிமு 535. தானியேல் 9 அவர் இந்த எரேமியா புத்தகத்தை வாசிக்கும் போது அது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்,
539வது வருடம், கிமு 539. அப்போ யோசித்து பாருங்க, தீர்க்க தரிசனத்தின் கணக்கின்படி 535 சிறையிருப்பு நீங்கி மீண்டும் அவங்க எங்க போனோம்? எருசலேமுக்கு திரும்பி போகணும். இப்போ இவர் 539 இருக்கிறாரு. இன்னும் 4 வருடங்கள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும், அதை உணர்கிறாரு. ஆனா சூழ்நிலைகளை பார்க்கும்போது எந்தவித அடையாளமும் சுற்றி காணப்படலை. வந்த மாதிரியே தான் எல்லா காரியங்களும் போய்கொண்டு இருக்கிறது. திரும்ப போறதுக்கான எந்த அடையாளமும் அவரை சுற்றி காணப்படவில்லை. இதுல வேற போன தரிசனத்துல அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை வேற கண்டாரு. இப்போ தானியேலுக்கு ஒரு சின்ன குழப்பம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லையே, ஆனா எரேமியா மூலமாக நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, ஒருவேளை இஸ்ரவேலருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் ஒருவேளை இந்த சிறையிருப்பை இன்னும் நீடிச்சிருவீங்களோ அப்படின்ற கேள்வி தானியேலுக்குள்ளாக இருந்தது. ஏன் இந்த கேள்வி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பின்னாடி படிக்கும்போது புரியும். இப்படி ஒரு மனக்குமுறலோட ஒரு கேள்வியோட தானியேல் இருந்ததுனால அவர் தேவனுக்கு முன்பாக ஜெபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தானியேல் 9வது அதிகாரம் ஒரு அருமையான பரிந்து பேசுதலின் ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்காகவும் அங்க தானியேல் பரிந்து பேசுகிறத நாம் பார்க்க முடியும். தானியேல் 9வது அதிகாரம் 4லிருந்து 11 வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய பாவ அறிக்கை அங்க நம்ம பார்க்க முடியும். அவர் பாவ அறிக்கை செய்து தேவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். தானியேல் 9:11லிருந்து 14 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த கலகத்தின் விளைவை குறித்து அவர் அங்க விளக்கி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க செஞ்சனால தான் சிறையிருப்புக்குள்ளாக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்றத பார்க்கிறோம். தானியேல் 9:15லிருந்து 18 பார்த்தீங்கன்னா, பரிந்து பேசுறாரு. ஆண்டவரே மன்னியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் மன்னியும், நாங்க செய்த தப்பிதங்களை மன்னியும்னு சொல்லி பரிந்து பேசுற ஒரு ஜெபத்தை நாம் அங்க பார்க்க முடியும். கடைசியாக தானியேல் 9:19 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாமதியாமல் செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. வாசித்து பார்ப்போமா? தானியேல் 9வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். Defer not for thine own sake, oh my God அப்படின்னு சொல்லி தானியேல் அங்க ஜெபிக்கிறார். ஆண்டவரே தாமதிக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பரிந்து பேசி கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு அருமையான மன்றாட்டின் ஜெபம் தானியேல் 9வது அதிகாரம். இப்படி தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 9வது அதிகாரம் 20லிருந்து 23வது வசனம் வாசித்து பார்க்க போறோம். தானியேல் 9:20லிருந்து 23. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காபிரியேல் சொல்றார். 21வது வசனத்துல பாத்தீங்களா என்ன சொல்றாரு? முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல். காபிரியேலை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, அவர் புதுசா வந்த ஒரு தூதன் அல்ல. இதுக்கு முந்தின தரிசனத்துல, அதாவது 8வது அதிகாரத்துல அவர் ஒரு தரிசனம் கண்டார் இல்லையா, அந்த தரிசனத்துக்கு விளக்கம் சொல்ல இதே காபிரியேல் தான் வந்தாரு. அதே காபிரியேல் தான் இப்பொழுதும் வந்து என்னை தொட்டார் அப்படின்னு சொல்லி
இங்கே சொல்கிறார். அப்போ இந்த காபிரியேல் தூதன் வந்து அவரை தொட்டு என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கணுன்னா 23-24 வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். 23-24, தானியேல் 9:23-24. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இப்போ இங்கே என்ன பேச வந்திருக்கிறாரு அப்படின்னா, எந்த தரிசனத்தை அறிந்து கொள்ளணும்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்ன தரிசனத்தை அறிந்து கொள்ளணும்? திடீர்னு வந்து தரிசனத்தை அறிந்து கொள் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த 9வது அதிகாரத்தில் எந்த தரிசனமும் கொடுக்கப்படவில்லை. இது ஒரு ஜபம் தான், பரிந்து பேசுதலின் ஜபம். அந்த ஜபத்தின் முடிவில் இப்படி வந்து கேப்ரியேல் தூதன் சொல்கிறாரு. அப்போ இது எதை பற்றி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, இந்த முந்தின அதிகாரத்தில் உள்ள அந்த தீர்க்க தரிசனம் தானியேலுக்கு புரியலை இல்லையா? அதை ஒருவனும் அறியவில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் அந்த பகுதியை விளக்குவதற்காக தான் காபிரியேல் தூதன் மீண்டுமாக வருகிறார் 9வது அதிகாரத்தில் உள்ள தரிசனத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாரு காபிரியேல் தூதன் பார்த்தீங்கன்னா, தானியேல் 9:24, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை விளக்குறதுக்காக தான் 9வது அதிகாரத்தில் தானியேலுக்கு காபிரியேல் தூதன் வெளிப்படுறார். அப்படி வெளிப்படும் போது அவர் ஒரு 70 வார காலத்தை பற்றி இங்கே பேசுகிறார். அங்கே ஏற்கனவே 2300 ராப்பகல் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. அது தானியேலுக்கு புரியலை. இப்போ அதை விளக்குறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. இங்கே வந்தோம், இங்கே மீண்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 70 வாரங்கள் உன் ஜனத்தின் மேலே குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, படித்து பார்ப்போம், அப்போ தான் நமக்கும் புரியும் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு விளக்கமாக தான் இதை கொடுக்க வந்திருக்கிறாரு. அப்போது அதில் என்ன விளக்கம் அடங்கி இருக்கிறது, அந்த 70 வாரம் அந்த 2300 ராப்பகலில் எங்கே உள்ள பகுதி, இதெல்லாம் தான் இந்த 9வது அதிகாரத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். இது ஒரு நீண்ட பகுதி, இதில் அநேக ஆழமான சத்தியங்களும் கருத்துக்களும் அடங்கி இருக்கிறது. ஸோ இங்கே 6 காரியங்களை குறித்து காபிரியேல் தூதன் சொல்லுகிறார். 6 முக்கியமான காரியங்கள் நடைபெற வேண்டும். இந்த 70 வார காலகட்டத்தில் 6 காரியங்கள் நடந்தேற வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல்ல, மீறுதலை தவிர்க்கிறதற்கும், டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன். 2வது, பாவங்களை தொலைக்கிறதற்கும், டு மேக் an end of sins. 3வது, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், டு மேக் reconciliation for iniquity. 4வது, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், டு bring in everlasting righteousness. 5வது, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், டு seal up vision and prophecy. 6வது, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், டு anoint the most holy. ஸோ 6 காரியங்கள் இந்த காலகட்டத்துக்குள்ளாக நடந்தேற வேண்டும் என்று சொல்லி அங்கே தரிசனமாக தானியேலுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டம் திரும்ப ஞாபகப்படுத்திடுவோம். தானியேல் 9:24 கடைசி பகுதி, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தரிசனம் யாருக்கு? உன் ஜனம். அப்போ யார் அந்த ஜனம்? இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேலேயும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலேயும், அது எது?
எருசலேம் மேலேயும் குறிக்கப்பட்ட காலகட்டம் தான் இந்த 70 வாரங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த 70 வாரங்களில் முதல்ல நடக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மீறுதலை தவிர்க்கிறதற்கும், டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன், டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன், மீறுதலை தவிர்க்கிறதற்கும். ஆங்கிலத்தில் நான் சொன்னபடி டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன். ஃபினிஷ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, அது எபிரேய வார்த்தை காலா அப்படின்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஃபினிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு பிரிங் டு அ கம்ப்ளீஷன், ஒரு முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்ற அர்த்தத்தோட அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவுக்கு கொண்டு வரல். எதை நிறைவுக்கு கொண்டு வரணும்? மீறுதலை. மீறுதல் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது பழைய ஏற்பாட்டில் பாவத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கடினமான சொல் இந்த மீறுதல் அப்படின்ற சொல். ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா டு ஃபினிஷ் த டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு இருக்கும். டிரான்ஸ்கிரஷன்னா என்ன, இந்த மீறுதல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ஷனரியில் நம்ம இதற்கான அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா, த ஆக்ட் ஆஃப் பிரேக்கிங் அ லா, ஒரு சட்டத்தை மீறுகிற ஒரு செயல் தான் டிரான்ஸ்கிரஷன். இதற்கு இணையான வார்த்தைகளும் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மீறுதல் அப்படின்ற வார்த்தைக்கு இணையான மற்ற வார்த்தைகளும் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, முரட்டாட்டம், கலகம், இது எல்லாமே இந்த மீறுதல் அப்படின்ற வார்த்தைக்கு இணையான வார்த்தைகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யோசுவா 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, whosoever he be that doth rebel against thy commandment, ரிபல்லியன், முரட்டாட்டம் பண்ணுகிற அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மீறுதல்னா ஒரு சட்டத்தை மீறுவதற்கு பேர் தான் மீறுதல். த ஆக்ட் ஆஃப் பிரேக்கிங் அ லா, அதுக்கு பேர் தான் மீறுதல், டிரான்ஸ்கிரஷன். அதற்கு இணையான சொல் யோசுவால நம்ம பார்த்தோம் அப்படின்னா முரட்டாட்டம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முரட்டாட்டம். யோசுவா 22வது அதிகாரம் 18வது வசனத்துல மற்றொரு இதற்கு இணையான ஒரு அர்த்தம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது என்னன்னா, கலகம். நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு பொருளுவீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் கொள்வாரே. இதுல கலகம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Ye rebel to this day. கலகம், முரட்டாட்டம், இதெல்லாம் எதற்கு இணையான சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்கிரஷன், மீறுதல் அப்படின்றதுக்கு இணையான சொல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீனாய் மலையில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் முதல்ல ப்ரொப்போசல் வைக்கிறார், முன் வைத்தார் இந்த உடன்படிக்கையை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசே வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த ப்ரொப்போசலை வச்சிருக்கிறாரு, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் செய்வோம் 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 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஜனங்கள் பிற்காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போமே. செய்வோம் செய்வோம்னு சொன்ன ஜனங்கள் பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்க? எரேமியா 6வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 6:16-17. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல் வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். But they said, we will not walk therein. முதல்ல செய்வோம் செய்வோம் என்று சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னான காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா,
நடக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். 17வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கேட்க மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம் என்று அந்த ரிபல்லியஸ் ஆட்டிடியூட், அந்த கலகம் செய்கிற அந்த குணத்தை இங்க இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட நாம் பார்க்க முடியும். சரி, இவங்க கலகம் பண்ணிட்டாங்க, இந்த கலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? 2 ஆப்ஷன் இருக்கு இஸ்ரவேலர்களுக்கு. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மேசியாவாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உடன்படிக்கையில நிலைத்திருக்கலாம். இது மொதல் ஆப்ஷன். ஏன்னா உடன்படிக்கையை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அப்புறம் மீறினாங்க. ஸோ மீண்டுமாக ஏற்றுக்கொண்டு உள்ள வரலாம், அவரோட சேர்ந்து ஐக்கியப்படலாம். இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நிராகரித்து உடன்படிக்கையை விட்டு விலகி செல்லலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக வைத்தார். அவங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். they were free to choose. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அவங்க விலகி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்னான பகுதிகளில் நம்ம படிப்போம். ஆனால் இதுதான் நடந்த ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2 வகையாக இதை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 2வது முடிவை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக இந்த 70 வாரங்களில் நடக்க இருக்கும் 2வது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாவங்களை தொலைக்கிறதற்கும், டு மேக் an end of sins, பாவங்களை தொலைக்கிறதற்கும், டு மேக் an end of sins. இந்த பாவம் அப்படின்ற வார்த்தை வந்து எதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை அப்படின்னா, எபிரேய வார்த்தை சட்டாத் அப்படின்ற வார்த்தை. சட்டாத் என்ற வார்த்தையிலிருந்து இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டாத் அப்படின்ற வார்த்தை 155 தடவைகள் பாவம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 135 முறைகள் பாவ நிவாரண பலி என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ பாவம் என்ற அர்த்தத்திலையும் இந்த சட்டாத் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை பாவ நிவாரண பலி என்றும் நாம் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த பாவங்களை எப்படி தொலைப்பது? எபிரேயர் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக. அப்போ இந்த பாவங்கள் எப்படி தொலைக்கப்பட முடியும், எப்படி நிவர்த்தி செய்யப்பட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான், அவருடைய பலியின் மூலமாக மாத்திரம்தான் இந்த பாவங்கள் தொலைக்கப்பட முடியும், நிவர்த்தி செய்யப்பட முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் எபிரேயர் 9:28 வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு. அப்போ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரே நபர் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மேசியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ மேசியாவின் மூலமாக தான் பாவங்கள் தொலைக்கப்பட முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்றத தான் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. இன்னும் எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே
தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. அப்போ பாவங்களை நீக்கும் யாரால தான் நீக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவங்களை எப்படி தொலைப்பது அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் இது சாத்தியம். அப்போ இந்த 70 வார தீர்க்க தரிசனம் யாரை சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிக்கிறது. மூன்றாவதாக இந்த 70 வாரத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னா, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், அது ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறத பார்க்கிறோம். டு மேக் ரெக்கன்சிலியேஷன் ஃபார் இனிக்விட்டி. ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமரசம் செய்து வைக்கிறது, ஒப்புரவாக்கி வைக்கிறது. இதுதான் ரெக்கன்சிலியேஷன். 2 தரத்தாரை ஒப்புரவாக்குறதுக்கு பேர் தான் ரெக்கன்சிலியேஷன். ஸோ இயேசு கிறிஸ்து யாரோட ஒப்புரவாக்க போறாரு அப்படின்னா, பாவத்தினால பிதாவினிடமிருந்து மனுக்குலம் பிரிந்து விட்டது. பிரிந்து போன இந்த மனுக்குலத்தை மீண்டுமாக பிதாவோடு ஒன்று சேர்ப்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஸோ அதனால தான் டு மேக் ரெக்கன்சிலியேஷன் ஃபார் இனிக்விட்டி, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி ரெக்கன்சைல் பண்ணுறாரு? ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எப்படி ஒப்புரவாக்கப்படுறோமா? குமாரனின் மரணத்தினால நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம், பிதாவோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18-19 இதை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:18-19, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இங்க பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. இப்போ இங்கே யாரெல்லாம் இருக்காங்க? தேவன் இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, நாம இருக்கிறோம். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குகிறார். அப்போ ரெக்கன்சைல் பண்றார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பவுல் எழுதுறத பார்க்கிறோம். 19வது வசனம், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உலகத்தாரை அவரிடத்துல ஒப்புரவாக்குகிறார் என்று சொல்லி பவுல் மிக தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். டு மேக் ரெக்கன்சிலியேஷன் ஃபார் இனிக்விட்டி, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நிவர்த்தி, இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் யார் மூலமாக நடைபெறணும்? இயேசு கிறிஸ்து மூலமாக நடைபெறணும். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நடைபெறணும். அதுதான் இந்த 70 வாரத்தில் நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி இங்கே அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என்ன செய்யணும்? நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், டு பிரிங் இன் எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். இந்த நித்திய நீதினா என்ன அர்த்தம்? எரேமியா 23:6 வாசித்து பார்ப்போமா? எரேமியா 23:6, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. The Lord our righteousness. எரேமியா சொல்றாரு,
இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற பேர் என்ன தெரியுமா? த லார்ட் அவர் ரைச்சியஸ்னஸ், நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே அப்படின்றார். அப்போ நித்திய நீதியை வருவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை வருவிக்கிறது தான், மேசியாவை வருவிக்கிறது தான் நித்திய நீதியை வருவிக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் த ரைச்சியஸ், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறார். ஏசாயா 53:11 வாசிக்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். மை ரைச்சியஸ் சர்வெண்ட், என் தாசனாகிய நீதிபரர். யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். இதில் ஏசாயா பயன்படுத்துகிற வார்த்தை என்ன அப்படின்னா, தாசனாகிய நீதிபரர். டு பிரிங் இன் எவர்லாஸ்டிங் ரைச்சியஸ்னஸ், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 70 வாரத்தில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல் என்னன்னா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதே. தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், டு சீல் அப் விஷன் அண்ட் ப்ராஃபசி, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும். முத்தரிக்கிறதுனா டு சீல் அப்படின்னு வாசிக்கிறோம். இதை 2 வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று மூடுதல் இல்லைன்னா தடுத்தல், டு க்ளோஸ் ஆர் பிளாக். இரண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது உறுதிப்படுத்துதல், டு கன்ஃபார்ம், ராட்டிஃபை. முதல் அர்த்தம் என்ன? மூடுதல் இல்லைன்னா தடுத்தல். ரெண்டாவது உறுதிப்படுத்துதல் என்ற அர்த்தமும் இந்த சீல் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கு, முத்திரிக்கப்படல் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சரி, அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது இந்த தீர்க்க தரிசனத்தில் பொருள் கொடுக்கிறதாக இருக்கிறது. இரண்டாம் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் பொருள் கொடுக்கிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பக்கங்களை நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 70 வார தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மேசியாவை நிராகரித்து அவங்க இந்த உடன்படிக்கையை விட்டு வெளியேறி சென்றார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமே அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவோ தேவன் பேச போவது இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டம் முடிந்து போயிருச்சு. அவங்க மனம் திரும்பி வரணும், என் ஜனம், என் சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கூப்பிட்ட காலங்கள்லாம் போய் அவங்க நிராகரிச்சுட்டு போனனால ஆண்டவர் கைவிட வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை ஏற்பட்டது. ஸோ அதனால் தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவோ ஆண்டவர் இனிமே அவங்க கூட பேச போவதில்லை. ஸோ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி யார் தெரியுமா? ஸ்தேவான். அவர்களுக்கான கடைசி தரிசனம் என்ன தெரியுமா? ஸ்தேவான் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் தான். இயேசு கிறிஸ்துவ பிதாவின் வலது பார்சத்தில் அவர் நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மரித்து போகிறார் இல்லையா? அவங்கெல்லாம் கல்லறிஞ்சு கொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய ஆசை. அதற்காக தான் சந்ததி சந்ததியாக அவர் பிரித்தெடுத்து தன்னுடைய ஜனமாக அவர் வைத்து கொண்டே வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு எதிராக கலகம் செய்து மாட்டோம், கேட்க மாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படின்ற சொன்ன ஒரே காரணத்தினால தேவன் என்ன செய்ய வேண்டியதாயிற்று என்றால் அவர்களை நிராகரிக்க வேண்டியதாயிற்று. அதாவது நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படின்னா இனிமேல் யூதர்களே ரட்சிக்கப்பட முடியாதா அப்படின்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆஸ் அ குரூப் இவர்களை கொண்டு உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா ஆண்டவர், அந்த வேலையை கைவிட்டுட்டார்.
அந்த பொறுப்பை அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டார். அதை எடுத்து பொதுவில் வச்சுட்டார். யாருனாலும் ஆண்டவருடைய வேலையை செய்யலாம், யாருனாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு காமன் கிரவுண்டாக ஆண்டவர் அதை மாற்றி வைத்து விட்டார். முன்னாடி யார் தேவன்கிட்ட வர வேண்டும் என்றாலும் ஆசாரியன்ட்ட தான் போய் கேட்கணும். அவன் தான் கற்பனைகளை சொல்லிக் கொடுப்பான், அதற்கான வழிகளெல்லாம் அவன் தான் சொல்லிக் கொடுப்பான், அவன் தான் ஆண்டவர்கிட்ட வழி நடத்துவான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோன்னு சொன்னால், இவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவங்கள நிராகரிக்க வேண்டியதாயிருச்சு. ஆண்டவரை அறிவிக்கும் ஒரு மாபெரும் பாக்கியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை உறுதிப்படுத்துதல் என்ற அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கும் இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா இந்த 70 வார தீர்க்க தரிசனம் யாரை சுட்டி காமிக்கிறதுன்னு சொன்னேன்? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்த போது மேசியாவை குறித்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது எந்தெந்த தீர்க்க தரிசனம்லாம் மேசியாவை சுட்டி காண்பித்ததோ, அவர் வருவார், அவர் மரிப்பார் அப்படின்னு சொல்லி சுட்டி காண்பித்ததோ, அது எல்லாம் உறுதியாக்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கு டு சீல் அப் விஷன் அண்ட் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய மரணத்தில் எல்லா மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களும் உறுதிப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த எல்லா காரியங்களும் யாரை சுட்டி காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காமித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரு முக்கியமான காரியம் இந்த 70 வாரத்தில் நடைபெற வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், டு அனாயிண்ட் த மோஸ்ட் ஹோலி. பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடார முறைமையை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இது நிழலாக அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார். வாஸ்து பார்ப்போமா? லேவியராகமம் 8வது அதிகாரம் 12வது வசனம். அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். and he poured of the anointing oil upon Aaron's head. அப்போ அங்கே ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அது நிழல். அப்போ நிஜத்தில் என்ன நடந்துச்சு? மேசியா தானே பிரதான ஆசாரியன் இல்லையா? நமக்கு மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியன். அவர் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் இல்லையா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானங்கள் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அங்க எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. அந்த எண்ணெய் எதை குறிச்சிச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிச்சிச்சு. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஆவியானவரே புறாவை போல இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இங்க ஒரு நிஜம், அது நிழல், இது நிஜம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ டு அனாயிண்ட் த மோஸ்ட் ஹோலி அப்படின்னா பரலோக பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. இவர் இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அங்கே போய் ஒரு சில முக்கியமான வேலைகள் செய்ய இருக்கிறார். அதனால தான் இந்த அபிஷேகம் இந்த 70 வார காலகட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே காபிரியல் தூதன் தானியலுக்கு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஸோ 6 காரியங்கள் படித்தோம் இல்லையா? மீறுதலை தவிர்க்கிறதற்கும், 2வதாக பாவங்களை தொலைக்கிறதற்கும், 3வதாக அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், 4வதாக நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், 5வதாக தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், 6வதாக மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 6 காரியங்களின் நிறைவேறுதலும் யார்கிட்ட தான் இருக்குது?
மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துட்ட தாங்க இருக்குது. ஸோ இந்த அத்தனை காரியங்களும் யாரை சுட்டி காமிச்சிச்சு அப்படின்னா, மேசியா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி காமிச்சதை நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம எதை பார்த்துட்டே வர்றோம்? இந்த 2300 ராப்பகலை தான் பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா இந்த 2300 ராப்பகளுடைய முடிவில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்பின் ஆரம்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தானியேல்ல நம்ம படித்தோம் 8வது அதிகாரத்தில். அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வர்றோம். ஆனால் இங்கே இந்த பகுதியை நம்ம 9வது அதிகாரத்தில் படித்தது நிமித்தம் நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளோதான் டைமா, அதுக்கப்புறம் அவங்க யார் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அதை பற்றிய விளக்கம்தான் என்ன அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கூட யோசிக்கலாம். அடுத்த பகுதியில் நாம் இதற்கான விளக்கத்தையும் இன்னும் அநேக ஆச்சரியமூட்டும் சத்தியத்தையும் நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். மீண்டுமாக அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.